பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுக்கவிருப்பதாக வெளியான தகவலால் தற்போது தலைவராக இருக்கும் அண்ணாமலை விரக்தியாக இருப்பதாகவும் அண்ணாமலையை சமாதானம் செய்ய டெல்லி தலைமை முடிவு செய்வதாகவும் தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர் பதவிக்கு தான் போட்டியிட இல்லை என்று கூறினாலும் மீண்டும் தலைவராக அண்ணாமலை காய் நகர்த்தி வந்ததாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்லி தலைமை அவரை சமாதானம் செய்வதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த செய்தி குறித்தான விரிவான விவரங்கள். கற்பகம், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய மாநில தலைவருக்கான அந்த பதவியை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவருக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் அந்த பொறுப்பில் வரக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருக்கிறது. பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாமல் இருப்பது, அவர் வெளிப்படையாக வருத்தத்தை தெரிவிக்காமல் இருந்தாலும், அவருடைய விரக்தியை தெரிவிக்காமல் இருந்தாலும், தன்னுடைய அந்த மாநில தலைவர் என்ற ஒரு பொறுப்போடு கடந்த 3 ஆண்டுகளாக அவர் ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரியது. அது அவருக்கே ஒரு சாதகமான ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த வகையில ஒரு மாநில தலைவராக பாஜகவை வளர்ப்பதற்கு முழு மூச்சோடு செயல்பட்ட தன்னை மாற்றுவதற்கு பாஜகவினுடைய தேசிய தலைமை முடிவு செய்திருப்பது அவருடைய சற்று அதிருப்தியிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில பாஜகவினுடைய மாநில தலைவர்களுடைய நியமனம் செய்த பிறகு 3 மாதம் இமயமலையில் சென்று ஓய்வெடுக்க அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவே 3 மாதங்கள் வெளிநாடு சென்று தன்னுடைய மேற்படிப்பை படிப்பதற்காக செல்கிறேன் என்று தெரிவித்திருந்த அண்ணாமலை தற்போது விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாகவும், அதன் காரணமாக அவர் இமயமலை செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய பொறுப்பை, மாநில தலைமைக்கான பொறுப்பை தற்போது பறிப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக தான் அவருடைய தலைமையை பறிப்பதற்கான ஒரு வலியுறுத்தலை, ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை பாஜகவுடைய தேசிய தலைமையிடம் முன்வைத்திருக்கிறது. அதன் காரணமாக தான் அவசரமாக மாநில தலைமைக்கான அந்த பதவியிடங்கள் நிரப்பப்படுகின்றன வேறொருவர் வைத்து. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இருந்து சென்ற தற்போது பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியிடம் சுமூகமாக ஒரு உறவை வைத்திருக்கிறார். எனவே அந்த உறவின் மூலமாக தேர்தல் பணிகளை ஆற்றுவதற்கு இலகுவாக இருக்கும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் அங்கு இருக்கின்றன. அதன் காரணமாக தான் நயினார் நாகேந்திரனை அவர்கள் தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. எனவே அதிமுகவுக்காக நீண்ட காலமாக பாஜகவினுடைய வளர்ச்சிக்காக உழைத்த தன்னை கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து தேசிய தலைமை விலகச் சொல்வது அவர் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தாமல், நான் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுவேன், கட்சியினுடைய வளர்ச்சியாக தொடர்ந்து பாடுபடுவேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தாலும், இந்த பாஜகவினுடைய மாநில தலைமை தொடர்பான தேர்தல் பணிகள் எல்லாம் முழுமையடைந்து பாஜகவினுடைய புதிய தலைவர் பொறுப்பேற்ற பிறகு 3 மாத காலம் இமயமலை சென்று ஓய்வெடுக்க இருப்பதாக அண்ணாமலை தற்போது ஒரு முடிவை எடுத்திருப்பது தற்போதைய ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.